கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை காணாமல் போன விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியதில் பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் 6 காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் 5 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்ட காவல்துறை அதிகாரி ஆஷிஷ் ராகவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ள தமிழக மனித உரிமைகள் ஆணையம் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர்.